ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே ஸ்டூடெண்ட்ஸ் தேவை நிறைய அப்டேட்ஸ் அண்ட் விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுதான் சார், நாமக்கல் சைடு வந்து நிறைய காலேஜஸ் வந்து இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எனக்கு எந்த காலேஜ் பெட்டராக இருக்கும், தென் நீங்கள் அந்த ஒவ்வொரு காலேஜுக்கும் ரேட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பிஜிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 கொடுக்கலாங்க. 10 அவுட் ஆஃப் 7.5 கொடுக்கலாம். ஏன்னா அது வந்து நல்ல இன்ஃப்ரா, அது பெரிய காலேஜும் கூட. நாமக்கல் மாவட்டத்தில் எவ்வளவு கல்லூரிகள் இருக்கிறப்ப பிஜிபி வந்து ஒரு 7.5 ஆவரேஜா வாங்கிரு, 10 அவுட் ஆஃப் 7.5 வாங்கியிருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பிரம்மாண்டமான கல்லூரி, நல்ல ஒரு இன்ஃப்ரா இருக்கக்கூடிய கல்லூரி, பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 8.5 கொடுக்கலாம். ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து நல்ல ஒரு தனியா ஒரு கேம்பஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்குன்னு இருக்கு. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குன்னே தெரியல நாலேஜ் உள்ள ஃபேக்கல்ட்டி வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. தென் பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கும். ஹாஸ்டல்ல இருந்து எல்லாமே நீட்டாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால 8.5 கொடுக்கலாம். விவேகானந்தா வந்து பாத்தீங்கன்னா 9.5 கொடுக்கலாங்க. விவேகானந்தா வந்து என்னன்னா ஏசியாவில் செகண்ட் பிக்கெஸ்ட் உமன் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய கேம்பஸ்ல உள்ள வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு நீட்டாவே தனியாவே ஒரு இது இருக்கு. எப்படின்னா ஒரு நல்ல பேரே இருக்கு. லோக்கல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், வெளியிருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் விரும்பி இருக்கக்கூடிய கல்லூரி தான் அது விவேகானந்தா. ஸோ அதுக்கு வந்து 9.5 தாராளமாக கொடுக்கலாம். பாவை வந்து பாத்தீங்கன்னா பாவையில விமென்ஸ் காலேஜ் மட்டும்தான் இருக்கு, கோ எஜுகேஷன்ல கிடையாது. ஸோ பாவை பாத்தீங்கன்னா 9 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா 9 அவுட் ஆஃப் 10ங்கிறப்போ பாவை வந்து குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கறதுல வந்து கோயம்புத்தூர் ஈக்குவலான காலேஜஸ்ல நாமக்கல் ஒரு காலேஜ் இருக்குன்னா அது வந்து பாவை குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னா அது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ வெல் எஜுகேஷன் வந்து கொடுக்கறதுனால அது 9 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாங்க. அது திருச்செங்கோடு செங்குந்தர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங், அலைகள், நர்சிங், ஃபார்மசி, பிசியோதெரபி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பஸ் இருக்கும். பட் ஆர்ட்ஸ் மட்டுமே தனியாக ஒரு கேம்பஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. நிறைய புது புது கோர்சஸ் இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் தனியா, அவங்களுக்கும் ஒரு கேம்பஸ் தனியா, அவங்களுக்கும் நல்ல ஒரு வெல் நாலேஜோட ஒரு ஃபேக்கல்ட்டி வச்சு அவங்களுக்கு வந்து லேர்ன் பண்றது அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால 8 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் JKKN ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்தீங்க. JKKN ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா குமாரபாளையத்தில் அமைஞ்சிருக்கு. குமாரபாளையம் டு நம்ம சங்கேரி போரோட்ல இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கல்லூரி சொல்லணும். நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்களை கத்துக்கிறாங்க. ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது, நாலேஜ் டெவலப் பண்றது, வந்து டே பை டே நம்ம டீச்சிங்ல இருந்து, லேர்னிங்ல இருந்து, ட்ரைனிங்ல இருந்து எல்லாமே கத்துப்பாங்க. ஸோ JKKN வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.3 அவுட் ஆஃப் 10 கொடுப்போம் தாராளம். முத்தாயம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரொம்பவே நல்ல காலேஜ்னு சொல்லலாம். ஏன்னா முத்தாயம்மாள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குறதுல வந்து அவங்க ரொம்ப ரொம்ப டாப் பிளேஸ் இருக்காங்க. ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. முத்தாயம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8.7 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். ஏன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபேக்கல்ட்டி வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேர்ன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் கொடுக்கறதுல அவங்க வந்து அடிச்சு காலே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் முத்தாயம்மாள். ஸோ அதனால 8.7/10 கொடுக்கலாம். செல்வம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலேயே வந்து கொஞ்சம் பழைய காலேஜஸ் அதுவும் ஒன்று சொல்லலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரி. தென் டவுன் பக்கத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்லூரியும் கூட. அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். ஏன்னா காலேஜ் ரொம்ப ரொம்ப பழமையான காலேஜ். நல்லா வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ஒரு வெல் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக மாற்றக்கூடிய ஒரு கல்லூரினா அது செல்லும். தென் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். KSR ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், KSRலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோ எஜுகேஷனும் இருக்கும், தென் விமன்ஸ் கேம்பஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் எஜுகேஷன் இருக்கும். நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய காலேஜஸ் தான். பட் KSRல வந்து கோ எஜுகேஷன் ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2015-14 சம்திங்ல ஸ்டார்ட் பண்ணாங்க நினைக்கிறேன். காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு 10-12 வருஷம் இருக்கும். ஒரு 6 பேட்ச் வெளியே போயிருக்கிற மாதிரி இருக்கும். தென் வந்து அதை பார்த்தோம்னா நல்லா இருக்கும். காலேஜ் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கும். ஏன்னா காலேஜோட இன்ஃப்ராவா இருக்கட்டும், அங்கே பிளேஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டியா இருக்கட்டும், தென் வந்து இன்டர்ன்ஷிப், ட்ரைனிங் இது மாதிரியான எல்லா விஷயங்களும் கவனம் செலுத்தா இருக்கும். KSR வந்து எப்பவுமே டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். ஸோ அது வந்து 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கும், நம்ம உங்களோட ரீஜனில் பெஸ்ட் காலேஜஸ் எது, 12th என்னென்ன டாபிக் படித்தா நம்ம வந்து அதிக ஸ்கோர் பண்ணலாம், எப்படி படித்தா அதிக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டே பை டே உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.